ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தட்டு உங்களுக்காக. இது வந்து என்னென்னா அதே மாதிரி பிளேட் தான். நான் என்கிட்ட அந்த மாரி பிளேட் 4 இருந்துச்சு. அதனால் 2 இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது பிளேட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து கேக்கு வந்து வச்சு கொடுப்பாங்கள்ல, பர்த்டே கேக்லாம், அந்த பர்த்டே கேக்கோடைய கீழே உள்ள அந்த தட்டு, அந்த அட்டை கொடுத்துருப்பாங்கல்ல, அட்டை மேலே தானே வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையை எடுத்து அதில் வந்து எனக்கு நார்மலாகவே சில கோல்டன் கலர் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அது மாதிரி இல்லை, ஒயிட்டாகவே இருக்குது அப்படின்னா கோல்டன் பேப்பர் இருக்குல்ல, அதை வாங்கி ஒட்டிக்கோங்க. இல்லையா, இந்த கிஃப்ட் பேப்பர் இருக்கும் தெரியுமா, அதை வாங்கி ஒட்டிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதை வந்து சைடு வந்து இந்த க்ளூகன் இருந்துச்சா, இதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வச்ச உடனே டக்குன்னு ஒட்டிக்கும். இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லும் வெயிட் பண்ணி காய வச்சு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் லேஸ், இந்த சைடு லேஸ் இருக்குது தெரியுமா, அது எதுலேருந்து நான் செஞ்சேன்னா, சாரியில் ஒரு சாரீ, பூனம் சாரியில் சைடில் இது இருந்துச்சு. சாரீ கிழிஞ்சிட்டு, அதனால் லேஸ் மட்டும் வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அந்த லேஸை மட்டும் பிரித்து எடுத்து அதை இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து 4 லைனாக இருந்துச்சு. நான் 3 லைனாக கட் பண்ணி அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது கொஞ்சம் வளைஞ்சி வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒட்டுறதுக்கும் சங்கடமாக இருந்த மாதிரி இருக்கும். க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒட்டுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது நான் இந்த க்ளூவை வச்சு, ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு ஒட்டுறதுனால இப்படி இருக்குது. இது கூட பரவாயில்ல. இந்த வெல்கம் எழுதுறதுக்குள்ளே தான் நான் படாத பாடுபட்டுட்டேன். ஏன்னா இதே மாதிரி சேஃபை வந்து ஒரு 2-3 தான் இருந்துச்சு. கொஞ்சம் 1-2 இந்த லாஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு கிளாஸ் பீசஸ் வந்து. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 2 விதமான கிளாஸ் பீசஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த இது லீஃப் மாதிரி இருக்கா, இது ஒன்று, இன்னொன்று மொட்டு மாதிரி இருக்கும், அந்த பீஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஈக்கு மட்டும் அந்த நடுவில் உள்ள பீஸை வந்து அந்த மொட்டு மாதிரி உள்ள பீஸை எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எழுதுறதுக்குள்ளே எப்பா 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னா பார்த்து எடுத்து வைக்கணுமா அதுக்கப்புறம் இன்னொரு இலை மாதிரி இருக்குல்ல, இதுவும் ஒரு சாரியிலேருந்து நான் எடுத்தது தான். ஆனால் முதல்ல இலை மட்டும்தான் எடுத்தேன். அது மேலே உள்ள அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து எடுத்து ஒட்டி வச்சது. ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதனால் அதை ஒட்டி வச்சேன். அது பார்க்குறதுக்கு அழகாக லுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் உள்ள அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, அது வந்து ஒரு பத்திரிக்கையில் இருந்துச்சு. அதை எடுத்து நடுவில் ஒட்டிக்கிட்டேன். இன்னும் நிறைய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு உங்கள் வீட்டில் நிறைய பத்திரிக்கைகள் அது இதுன்னு நிறைய கிடந்துச்சுன்னா அதை வச்சு நிறையவே செய்யலாம். நான் இன்னும் உங்களுக்காக என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நான் முந்தி ஒன்று எடுத்திருப்பேன், அந்த வீடியோஸையும் போட்டு விட்றேன். உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட்டு விட்றேன். இதெல்லாம் ஒட்டிட்டு சைடு பார்க்கும்போது ரொம்ப ப்ளெயினாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சா, அதனால் சரி வேறு ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி அதுவும் மிரர்லேயே செஞ்சுருந்தேன். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபாயில் கவர்னு ஒன்று இருக்கும், அது வந்து கண்ணாடி மாதிரியே இருக்கும், ரேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதை வந்து இது மேலே ரேப் பண்ணிவிட்டு, நல்லா சுருக்கம் இல்லாமல் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் சவுத்தில் கொண்டு ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு சூப்பரான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் செஞ்சு வச்சுருந்ததா இருக்கும். அதே மாதிரி என்றைக்குமே அது வந்து ரொம்ப அழுக்காகாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கவர் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறதுனால அப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆரத்தி பிளேட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நடுவில் ஒரு மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆரத்தி பிளேட்டு. இல்லையா, நீங்கள் அது சோத்தில் ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வெல்கம் பீஸ். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வேஸ்ட்டான பொருள் எதை வச்சுருந்தாலும் அதை வச்சு இன்னும் என்னெல்லாம் செய்யலாம், இன்னும் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வீடியோவில் நான் வந்து பத்திரிக்கையை வச்சு வேறு விதமாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்து பேச்சை தான் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை தான் பார்த்துருக்கேன். இது வந்து வேறு விதமாக இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய செய்யணுன்னாலும் சொல்லுங்கள், நானும் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் என்ன, தூத்துக்குடி பேஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன். வேறு யாரும் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த சைடில் உள்ளவங்கள பாருங்கள்.
அதே மாதிரி இதுதான் எனக்கு வந்து குழந்தை இல்லாத நேரத்தில் எல்லாரும் சொல்லும்போது கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது இதை செய்யும்போது தான் என் மனசு கஷ்டம்லாம் போணுச்சு. அதனால் இது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு வீட்டில் இருக்கிறத விட இந்த இதை செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.